வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், 2 டவுட். செவ்வாய் திக்பலம் அண்ட் சுபத்துவம் தென் ஓகே செவ்வாய் திக்பலம் அண்ட் சுபத்துவம் தென் பட் செவ்வாய் பார்வை ஒன் லக்னம் அப்படின்னா அவர் கோவக்காரரா? சூரியன் நிஷ்பலம் இல்லையா? ஓகே, இன்னைக்கு இந்த சூரியன் நிஷ்பலம் இல்லையான்றது எனக்கு புரியல. ஓகே, செவ்வாய் திக்பலமாக இருந்தால் எந்த லக்னத்துக்குமே செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா திக்பலம்னு வரும். ஓகே, இது கூட ஏன் ஜோதிடத்தை நமக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதனை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மைகளில் ஒரு கிரகங்களுக்கு திக்பலம்ன்றது ஒரு ஸ்தான பலம் மாதிரியான தன்மை, இன்னொன்று சூட்சும வலுன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு அளவுக்கு ஸ்தான பலம் மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ செவ்வாயும் சூரியனும் திக்பலமான கிரகம். ஏன் திக்பலமான கிரகம் அப்படின்னா 10ஆம் பாவகம் வேலை செய்யக்கூடிய சனியுடைய காரகம் இருக்கக்கூடிய பாவகம், வேலைக்காரன். ஆனால் அந்த வேலைக்காரருக்கு தலைமையாக வேலைக்காரரை அதிகாரம் செய்யக்கூடிய குணம் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 10ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பாதிப்பாங்க. டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்போ அதிகாரத்தை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது வேற, தானே வேலைக்காரனா போய் படுத்துறது வேற. அப்போ சனி வந்து வேலைக்காரனா அப்படியே ஒர்க் ஷாப்லேயே தங்க சொன்னீங்கன்னா சந்தோஷமா தூங்கிக்கிற ஒரு பிளானட். ஆனால் செவ்வாயும் சூரியனும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை வேலை வாங்கக்கூடிய கிரகம், வேலை செய்கிற கிரகம் இல்லை. குறிப்பாக சூரியன் இந்த இடத்துல 10ஆம் இடத்துல சூரியன் வந்துடுறாரு, 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு. உண்மையிலேயே அது திக்பலம். லக்னத்துக்கும் லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் எத்தனை பேருக்கான தலைமையாக இருக்கிறீங்க, நீங்கள் 10 பேருக்கு தலைமையா, 100 பேருக்கு தலைமையா, 1000 பேருக்கு தலைமையான்றது உங்களுடைய லக்னமும் சிம்மமும் வந்து டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பு, சூரியனுடைய சுபத்துவமும் டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போது இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோட பார்வை லக்னத்துக்கு வறுமை 4ஆம் பார்வை, அப்போனா அவர் கோபக்காரரா? இயல்பாக செவ்வாயுடைய 4, 8ஆம் பார்வைகள் பெரிய பாதிப்புகளை கொடுக்கலனாலும் கூட அந்த பார்வை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா அவர் உச்சமாகி திக்பலம் ஆனார்னா லக்னத்தை பார்த்து கடுமையான கோபக்காரனா ஆக்குவார் தான். ஓகேங்களா? அப்போ டபுள் ஸ்தான பலம் அவருக்கு சரியா வராது. ஆனால் இயல்பாக தனிச்சு இருக்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆதிபத்திய ரீதிகளில் தசையில மட்டும்தான் கெடுதல் பண்ண போறாரு. ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து யாருக்கு ரொம்ப கெடுதல் பண்ணணும்? மிதுன கன்னி லக்னங்களுக்கு பண்ணணும். ஒருவேளை மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா அவர் நட்பு ஸ்தானத்துல கேந்திர அமைப்புகள்ல வந்துடுவாரு. ஒருவேளை கன்னிக்கு கேந்திர அமைப்பு 10ஆம் இடத்துல வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு மிதுன வீட்டுல திக்பல அமைப்புகள்ல வருவாரு. ஆனா இந்த இடத்துல குருவின் வீடு அவரை ஒரு மாதிரியான சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்புகள்லையும், புதனின் வீடு அவர் ஒரு வகையில டென்ஷன் படுத்துற இடத்துலையும் வந்துடும். அப்போ ஒரே திக்பலம் தான் 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயுடைய தசை நடந்தால் அந்த ஜாதகருக்கு தொழில் பாதிக்கப்படும். 4ஆம் பாவகத்தை பார்க்குறாரு, கணவனோ மனைவியோ அம்மாவோ வழி அமைப்புகள், வீடு வாகன அமைப்புகள் பிரச்சனையாகப்பட்டது அந்த செவ்வாய் திசையில. இதே வந்து அவர் மங்கள யோகத்தில் இருக்காரு, சுபத்துவமா இருக்காரு, பிரச்சனையான வாகனத்தை மாத்துறாரு, கடனால வீடு வாங்குறாரு. ஆதிபத்தியம் கடன் கொடுக்குற ஆதிபத்தியம்ல செவ்வாய். காரக அமைப்பு என்னன்னு வந்துடுது? செவ்வாயுடைய காரகம் வீடு, நிலம், கட்டிடம் மாதிரியான அமைப்பு, சகோதர அமைப்புகள் அப்படி இப்படின்னு வருது இல்ல. நிலத்தை சகோதரோட வாங்குறாரு, கடன் தான். ஆனா என்ன பண்றது? சுபத்துவம்னால நல்ல தன்மையில வாங்குறாரு. பாபத்துவமா இருக்காரு, வந்தோடனே தொழில கெடுப்பாரு, உங்களையும் கெடுப்பாரு. பாபத்துவ நிலையில இருக்கும்போது திக்பலம் செயல்படாதா? பாபத்துவ நிலையில பாபத்துவம் தான் செயல்படும். சுபத்துவ நிலையில கெடுதல்கள் குறைச்சிக்கும், நல்லதுகள் சற்று அதிகமாக இருக்கும். இல்லை கெடுதலே பண்ண முடியாமல் இயல்பாக இருக்காரு, செவ்வாய் தசை முழுக்க பாதிப்பே இல்லைங்க, நான் பாட்டுக்கு ஒரு வீடை வாங்கி கடன் இல்லை ஒரு நிலத்தை வாங்கி கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒய்ஃப் பேரில் வாங்கினேங்க. இதே இயல்பான நிலையில் இருக்க முடிய அமைப்புகளில் பாபத்துவமாக பார்க்குற 4ஆம் இடத்த மனைவிக்கு இந்த 7 வருஷம் போட்டு நோயை பிச்சு எடுத்துட்டாருங்க, ஹாஸ்பிட்டல் வீடுனே போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன், இப்படி வரும். இதில் சூரியன் நிஷ்பலம் இல்லையான்னு கேட்குறீங்கன்னா, சூரியன் 10ஆம் கேந்திரத்தை தவிர்த்து வேற எல்லா இடத்துலையும் நிஷ்பலம் தான். ஆனால் இதில் கூட பிரதர் 10ஆம் இடத்துல இருக்கிறாரா, 4ஆம் இடத்துல இருக்கிறாரா, 7ஆம் இடத்துல இருக்காரா, இல்லை லக்னத்தில் இருக்காரான்றதை வச்சு அவருடைய நிஷ்பலம் எந்த அளவுக்கு பலவீனமாக்குது அவருன்றதை பார்க்கலாம். சரிங்களா? 2 டிஃப்ரெண்டான விஷயம், ஆனால் துல்லியமான அமைப்புகளில் பதில் சொல்லக்கூடிய தன்மை. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.